தலைப்புச் செய்தி. பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடலை கட்சி அலுவலகத்தில் அடக்கம் செய்வது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடிவு எட்டப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடலை தற்போது கட்சி அலுவலகத்தில் அடக்கம் செய்வதற்கு என்னென்ன வரைமுறைகள் இருக்கின்றன? மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நேற்று மாலை 6 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய உடலை பெரம்பூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் அடக்கம் செய்ய அனுமதி கோரி மாநகராட்சியிடம் கோரிக்கை மனுவானது அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனு மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தை நாட கட்சியினர் முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அப்படி அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்வதாக இருந்தால் பொறுப்பு தலைமை நீதிபதியுடைய அனுமதியை பெற்ற பிறகுதான் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய முடியும். அப்படி மனு தாக்கல் செய்யும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட அந்த வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிபதி இன்றைக்கே இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வாரா அல்லது நாளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வாரா என்பது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். தற்போதைய நிலையில் இப்போது இந்த வழக்கானது தாக்கல் செய்ய முடிவு செய்துள்ளதாக மட்டுமே தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.